திமுகவோட தேர்தல் வாக்குறுதி ஒரு பாட்டு போட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு, இருட்டா இருக்கும் ஊருக்குள்ள ஒரு பூத்து ஒண்ணு பொறக்குதம்மா, வாராரையா அவரை வாராரையா, அள்ளி தர போறாரையா. இந்த பாட்டை இப்ப எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இப்ப போட்டா எங்க அக்கா மகன் இருக்கான மரீசன் மகன், அவன் கல்ல விட்டு அடிப்பான். ஏய், அவன் அடிப்பான், நாங்க அடிக்க வேண்டாம். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம். ஏனென்றால் நான் கலைஞர் மகன், அங்கதான் டவுட்டே வந்துச்சு. கலைஞர் மகன், நாங்கள் சொன்னதைத்தான் செய்வோம். நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுகவோட தேர்தல் வாக்குறுதி, திமுகவுடைய கதாநாயகன் என்று அழைக்கப்பட்டுச்சு. இப்போ கதாநாயகி வர போறலாம். இந்த வருஷம் கதாநாயகன்ல முதல் 100 வாக்குறுதி, அந்த 520 வாக்குறுதியில் நான் போகல. நான் வந்து அவ்வளோ இறக்கம் இல்லாதவன் கிடையாது, நான் ரொம்ப கருணை உள்ளம் படைச்சவன். முதல் 100 வாக்குறுதி, முதல் என்ன தெரியுமில்ல, நான் பொய் சொல்லல, www.dmk.in அப்படிங்கிற இணைய பக்கத்தில் இது எல்லாமே இருக்கு. தமிழ்லையும் இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, போய் படிச்சுக்கோங்க. முதல் வாக்குறுதி, திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம். வலியுறுத்தினேளா? கடும் ஊழல் புகாருக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். அமைச்சிங்களா? முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாட்களில் தீர்வு காணப்படும். கண்டியலா? அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்கள் குறைகேட்பு முகாம்கள் நடத்தப்படும். நடத்துவீங்களா? சட்டமன்ற நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் முழுமையாக நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படும். செஞ்சீங்களா? பொங்கல் திருநாள் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படும். கொண்டாடுனீங்களா? கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது, அதிகரிச்சு விட்டான். அப்புறம் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபா குழுன்னு இருந்துச்சு. டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபா தேன் ஊத்துன மாதிரி இருந்துச்சு. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு, சமையல் எரிவாயுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, சமையல் எரிவாயு லிட்டருக்கு 100 ரூபாய் குறைக்கப்படும். பெரிய மாநகராட்சியில் பறக்கும் சாலை திட்டம் மேம்படுத்தப்படும். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். அதுக்கப்புறம் நியாய விலைக்கடைகளில் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக தரப்படும். உளுத்தம் பருப்பு, இந்த ஆட்சியே ஒரு உளுத்தம் பருப்பு தான், உளுத்தம் பருப்பு வழங்கப்படும். அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 30 விழுக்காட்டிலிருந்து 40 விழுக்காடு ஆக்கப்படும். ஆக்குனீங்களா? குடிசைகளை இல்லாத தமிழகம் உருவாக்க கலைஞர் சிறப்பு வீட்டு வசதி திட்டம் உருவாக்கப்படும். உருவாக்குனீங்களா? கிராம நத்தத்தில் உள்ள வீட்டு மனைகளுக்கு பட்டா வழங்கப்படும். வழங்குனீங்களா? அனைத்து கிராமங்களுக்கும் தூய்மையான குடிநீர், இதுதான் குழு 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 தூய்மையான குடிநீர், அக்வாஃபினா கக்வாஃபிலா கின்லே குன்லே மாதிரி வழங்கப்படும். வழங்குனீங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். செயல்படுத்தினீங்களா? 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் உதவித்தொகை 1500 உயர்த்தப்படும். 32 லட்சம் ஆதரவற்ற பெண்கள், கைம்பெண்கள், 50 வயதை கடந்த மனமாகாத பெண்கள், மாற்றுத் திறனாளிகள், உழவர் பாதுகாப்பு திட்ட பயனாளிகள், இலங்கை அகதிகள் ஓய்வூதியம் 1500 ஆக்கப்படும். ஏழை மக்கள் பசி தீர்க்க முதல் கட்டமாக 500 கலைஞர் உணவகம், இது மட்டும் திறந்தாங்க நினைக்கிறேன், அம்மா உணவகத்தை மூடிட்டு திறந்தாங்க. இப்படி நான் சொன்னது வெறும் 15 தான், நீ படிச்சு பாரு, தலை சுத்தி கீழே விழுந்துருவேன். இதுல எதை நிறைவேற்றிருக்காங்கன்னா, பெண்களுக்கு 1000 ரூபா, இலவச பேருந்து, தமிழ் மகன் திட்டத்தில் 1000 ரூபா, அப்புறம் மாணவிகளுக்கு 1000 ரூபா, புரட்சி பெண். இதை தவிர இந்த 5 ஆண்டு காலமாக பெருமதிப்பிற்குரிய திமுக அரசு, பெருமதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் செய்த சாதனையை சொல்லு. 10.25 லட்சம் கோடி கடன் வாங்கிவிட்டு நீங்கள் செய்த சாதனை என்ன? சென்னையில் கடந்த 1 வார காலமாக மின் பொறியாளர்கள், இந்த போர்மேன் சொல்லுவாங்க, அவங்க போராடி இருக்காங்க. ஓய்வு, எங்களுக்கான ஓய்வூதியமும் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு. செவிலி தாய்மார்கள், நாம வயசான காலத்தில் நம்ம அப்பா அம்மாவை கைவிட்டுறோம், ஒரு சின்ன புண்ணு இருந்தா கூட மருந்து போட பயப்படுறோம், தயங்குறோம். ஆனால் யார் வந்தாலும் எவன் வந்தாலும் அவனை தொட்டு துளைத்து அவனுடைய புண்ணுக்கு மருந்து போட்டு அவனை குணப்படுத்துகிற தேவதைகள் செவிலி தாய்மார்கள் சம்பளம் கேட்டு சென்னை வீதிகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள். கேட்டா சம்பளம் கொடுக்க காசு இல்லை. மருத்துவ பணியாளர்கள் மருத்துவமனைக்கு உள்ள போன உடனே பிரசவமா,
அவசர சிகிச்சையா, குழந்தை நல பிரிவா, இல்லை என்ன என்ன என்று உடனடியாக ஆய்வு செய்து அவளுக்கு சீட்டு போட்டு அனுப்புகிற கம்பவுண்டர்கள், மருத்துவ பணியாளர்கள், அந்த மருத்துவ பணியாளர்கள் 12,000 பேர் தமிழ்நாடு முழுமைக்கும் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு சம்பள உயர்வு கேட்டு அரசு ஊழியம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சம்பளம் போட காசு இல்லை. தமிழ்நாடு முழுமைக்கும் டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள், கற்க கசர கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக என்று நமக்கு வரலாற்றை, புவியியலை, அறிவியலை நமக்கு கடத்துகிற ஆசிரியர் பெருமக்கள் சம வேலைக்கு சம ஊதியம், அரசு வேலை கேட்டு போராடி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. அவர்கள் மட்டும்தானா? வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி திட்டத்தின் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் என்கிற ஒரு போஸ்டிங்கை போட்டிருக்கிறான். அங்கன்வாடி ஊழியர்கள், இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள், அதே போல 100 நாள் வேலை திட்டம், இவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பது. ஒரு கிராமத்தில் இப்போ கப்பியறை பேரூராட்சியா இல்லை குளச்சல் பகுதியா, அங்கே ஒரு பெண் தையல் மிஷின் கற்றுக்க விரும்புகிறா, தையல் கற்றுக்க விரும்புகிறா, அவளுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுப்பது. அவர் வண்டி ஓட்ட ஆசைப்படுறா, அவளுக்கு டிரைவிங் பயிற்சி கொடுப்பது. ஒருத்தி பூக்கொடை பின்ன ஆசைப்படுறா, அவளுக்கு பூக்கொடை வாங்க லோன் வாங்கி கொடுப்பது. இப்படி வங்கி கடனை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழ் பெண்கள் 12,000 பேர் சென்னை வீதிகளை போராடுகிறார்கள். அவர்களை கைது செய்து கிளாம்பாக்கத்தில் கொண்டு விடுகிறது இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட திருட்டு மாடல் அரசு. கேட்டா சம்பளம் போட காசு இல்லை. இதுக்கெல்லாம் சம்பளம் போட காசு இல்லை. ஆனா கலைஞர் சமாதி கட்ட 250 கோடி, கலைஞர் பேர்ல நூலகம் கட்ட 250 கோடி, கலைஞருக்கு அவர் பிறந்த ஊரான திருக்கோயில கோட்டம் கட்ட 150 கோடி. எப்படா காசு வந்துச்சு? எப்படி இருந்துச்சு? சாதாரண கார் வச்சு, ஹம்மர் காரு, ஃபார்ச்சுனர் காரு, ரேஞ்ச் ரோவர் காரு, அதுக்கெல்லாம் காசு வருது. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடக்கூட வக்கத்தை இந்த அரசு 10.25 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே நாள் காலையில தமிழ்நாடு முழுமைக்கு கூடிய 1.5 கோடி பெண்களுக்கு, 1,30,00,000 பெண்களுக்கு 5,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறான். 6 மணிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின், கொண்டாடும் மக்கள், பெண்கள் முகத்தில் இரட்டை, யாரு புடிங்கிட்டாங்களா? பெண்கள் முகத்தில் இரட்டை மகிழ்ச்சி. எதை பத்தியும் கவலைப்படாம ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிடுது, இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. 5,000 ரூபாய். அந்த 5,000 ரூபாய் வைத்து எத்தனை நாட்களுக்கு நாம் வாழ்க்கையை ஓட்ட முடியும்? 5,000 ரூபாய் கூட இல்லாத மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். மாதம் 1,000 ரூபாய் கூட வருமானம் இல்லாத மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். 1,000 ரூபாய் பெரிய விஷயமா? ஆமாம், பெரிய விஷயம். 5,000 ரூபாய் பெரிய விஷயமா? ஆமாம், 5,000 ரூபாய் பெரிய விஷயம். 5,000 ரூபாய் கூட இல்லாத மக்களுக்கு தாண்டா தெரியும் 5,000 வழி. சாட்டை துரைமுருகனுக்கு தெரியுமா? மரிய ஜெனிஃபருக்கு தெரியுமா? கீழே உட்கார்ந்துருக்கிற மக்களுக்கு தெரியுமா? சுஜித்துக்கு தெரியுமா? ஹரிஹரனுக்கு தெரியுமா? ஆன்சி சோபாராணிக்கு தெரியுமா? நீங்க கேட்கலாம். 1967 நீங்க ஆட்சிக்கு வரும்பொழுது 1 படி லட்சியம் 2 படி நிச்சயம் என்று சொன்னீங்க. 1967 50 ஆண்டுகளாக மாறி மாறி கிட்டத்தட்ட 6 முறை ஆட்சி பண்ணிருக்கீங்க. 50 வருஷமா நீங்க ஆண்டும் 1,000 ரூபாய்க்கு வக்கு இல்லாம எங்க அக்கா தங்கச்சிய வச்ச அயோக்கிய பைய எவன்டா? இலவசமாக நீ பேருந்துல சீட்டு கொடுத்தா மட்டும்தான் நான் பேருந்துல பயணிக்க முடியும் என்ற நிலையில எங்களை வச்சவன் எவன்? 20 ரூபாய் பயணிச்சுட்டு 200 ரூபாய் இருந்தாலும் தமிழ் பெண்கள் பயணிப்பார்கள். அவர்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைத்திருக்கிறது, வேலை கட்ட சம்பளம் இருக்கிறது, தன்மானமிக்க வாழ்வு இருக்கிறது என்பது வளர்ச்சியா? 1,000 ரூபாய் கொடுத்தாதான் என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர முடியும், 1,000 ரூபாய் கொடுத்தாதான் எங்க அக்கா தங்கச்சி வாழ முடியும் என்று நினைப்பது வளர்ச்சியா?